Hi hello guys, welcome back to YouTube Tips Tamil channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது Twitter ஹேண்டல்ல YouTube டீம் வந்து எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறது அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ எதுக்காக நம்ம Twitter ஹேண்டல்ல வந்து YouTube டீமை கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து ஹேக் ஆயிட்டாலோ அல்லது நம்மளுடைய சேனல்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, thumbnail அப்லோட் பண்ண முடியல, thumbnail அப்லோட் பண்ணிட்டு வீடியோ வந்து சேவ் பண்ண முடியல. சோ இந்த மாதிரி காமனா நம்ம சேனல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தது அப்படினு சொன்னாலோ நம்ம YouTube டீம் வந்து கான்டாக்ட் பண்ணி ஆகணும். நம்மளுடைய சேனல் மானிடைசேஷன் எலிஜிபிள் ஆகி மானிடைஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஹெல்ப் சப்போர்ட்லயே வந்து நம்ம யூடியூப் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பட் மானிடைஸ் ஆகாத சேனலா இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து ட்விட்டர்ல தான் யூடியூப் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை பிகினர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம். நம்மளுடைய சேனல் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா யூடியூப் வந்து எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படிங்கறத தெரியாமல் இருக்கலாம். ஹெல்ப் சப்போர்ட்ல கான்டாக்ட் பண்ண முடியாது. பட் நாம வேற ஒரு மெத்தட்ல கான்டாக்ட் பண்ணி ஆகணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஹேண்டில் தான் கான்டாக்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு 30 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. என்ன இஷ்யூ அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த வீடியோ புரியல அப்படின்னு சொன்னாலும் மறுபடியும் வச்சு பாருங்க, உங்களுக்கு நீட்டா புரிஞ்சிடும். உங்களுடைய சேனல் ஏதாவது இஷ்யூ இல்லை, நம்மளுக்கு இந்த ஒரு வீடியோ தேவை அப்படின்னு நினைச்சிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு இஷ்யூக்கு உள்ளாகிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிட்ட ஹெல்ப் கேட்டாகணும். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பா வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுறது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் யூடியூப் டீமை ட்விட்டர் ஆப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாதான் உங்களுடைய இஷ்யூ வந்து நீங்கள் கேட்க முடியும். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கும் காமனான ஒரு கொஸ்டினாக இருக்குது அல்லது பொதுவான ஒரு கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக வந்து ட்வீட் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக அதில் கொஸ்டின் வந்து இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இஷ்யூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக ட்வீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் பிரைவேட் சம்மந்தப்பட்டது இருக்குது, நம்மளுடைய முக்கியமான ஆவணங்கள் அதாவது பிரைவேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இஷ்யூவாக கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணக்கூடாது. அவங்க யூடியூப் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அது ஒரு மெசேஜ் அதாவது சாட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரைவேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கேட்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பிரைவேட்டான விஷயத்தை வந்து நீங்கள் அவங்ககிட்ட டேரெக்டாகவே கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களுக்கு சீக்கிரம் ரிப்ளை பண்ணிடுவாங்க. இது உங்களுடைய பிரைவேட் சம்மந்தப்பட்ட விஷயம், நீங்கள் டைரக்ட் மெயில் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு மெசேஜ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. டிஎம் அப்படின்ட்டு ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் உள்ள காமிக்கிறேன். கைஸ், இந்த காமனாக இருக்கக்கூடிய இஷ்யூ அண்ட் பிரைவேட்டாக இருக்கக்கூடிய இஷ்யூக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இதை சொல்லிட்டுனா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக அதாவது நீங்கள் காமனாக வந்து ஒரு இது ட்வீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ட்வீட் பண்ணுற டேக் போட் பண்ணுவோம், @team YouTube அப்படின்ட்டு போடுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணும். ஸோ எந்தெந்த கிரியேட்டர்ஸ் என்னென்ன இஷ்யூ கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேக்ல இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கலாம் டேரெக்டாக ட்வீட் பண்ணும்போது. பட் டேரக்ட் மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேரக்ட் மெயில் பண்ணும்போது டேரெக்டாக டீம் யூடியூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய இஷ்யூ போகும். அங்கேருந்து ரிப்ளை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வரும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்தெந்த கிரியேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகாது. ஸோ ஃபஸ்ட்டு பொதுவான விஷயத்துக்கு என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா thumbnail சேவ் ஆக மாட்டேங்குது. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ண முடியல, டேக்ஸ் கொடுக்க முடியல, டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஹேஷ்டேக் கொடுக்க முடியல, சேனல் மென்ஷன் பண்ண முடியல. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய காமனான இஷ்யூ, எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். அதை வந்து நீங்கள் டேரெக்டாக ட்வீட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் பிரைவேட் சம்மந்தப்பட்ட இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சேனலுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டையும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ உங்கள் சேனலுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து ஒரு இஷ்யூவாக கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும். எல்லாரும் உங்களுடைய சேனல் அக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிரும். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். டேரக்ட் மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா டீம் யூடியூப்க்கு டேரெக்டாக மெசேஜ் போகும். அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ்.
புரியல அப்படின்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அண்ட் நீங்கள் ட்வீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் இன்புட் பண்ணிக்கலாம், என்ன இஷ்யூ அப்படிங்கிறத டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவா இந்த இஷ்யூக்கான ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சேனலுடைய லிங்க், சேனல் நேம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டீம் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஹேண்டலில் கான்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் எக்ஸ்ட்ராவா நான் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினும் எப்படி கேட்டிருக்கேன், அவங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ், பாருங்க. ஓகே கைஸ், உங்கள்கிட்ட ட்விட்டர் ஆப் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்விட்டர் ஆப் ப்ளே ஸ்டோர் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் ட்விட்டர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இதில் கீழே ப்ளஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலர் டேபு. ஸோ அந்த டேப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஸ்பேசஸ், ஃபோட்டோஸ், கிஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் எதுவும் வேண்டாம். கீழே ட்வீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் சைடு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூ வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அந்த இஷ்யூ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு இது காப்பி பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களோட இஷ்யூ வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் தான் டைப் பண்ண முடியும். தமிழ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அனுப்பினாலும் அவங்களுக்கு ரிப்ளை தர மாட்டாங்க. இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணி ஆகணும். உங்களுக்கு இன்கேஸ் தமிழ் தான் தெரியும் அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போயிட்டு நீங்கள் தமிழில் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆயிரும். அதை எடுத்துகிட்டு காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸில் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மென்ஷன் பண்ணணும். யூடியூப் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான மென்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா டீம் யூடியூப் அப்படின்ட்டு போடணும். அட்டு போட்டு TEAM டீம் யூடியூப் அப்படின்ட்டு இங்கே காமிக்குது, சஜஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டு அப்படின்னு போட்டுக்கோங்க. அட்டு போட்டு யூடியூப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா யூடியூப் கிரியேட்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. யூடியூப் இந்தியா அப்படின்ட்டு இருக்கும், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. யூடியூப் இந்தியா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு மென்ஷன்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டு டீம் யூடியூப் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கோங்க. ஸோ உங்களோட இஷ்யூ என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்கள மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்வீட் அப்படின்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து உங்களுடைய இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு காமிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜ் ரீட் பண்ணிட்டு என்ன இஷ்யூ அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். உங்களுடைய இஷ்யூக்கான ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னே எனக்கு இங்கே டேரெக்டாக இங்கே ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா உங்களுடைய சேனலோட லிங்க்கு, சேனல் நேம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ என்ன இஷ்யூ அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் லிங்க் வந்து மென்ஷன் பண்ணல, அதாவது லிங்க் வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் அவங்க வந்து உங்களோட சேனல் லிங்க் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கீழே ரிப்ளை மெசேஜில் வந்து லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சேனலை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்வீட் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் போகுது பார்த்தீங்களா. இப்போ யுவர் ட்வீட் வாஸ் சென்ட் அப்படின்னு இருக்குது. நான் ட்வீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு சென்ட் ஆயிடுச்சு. யூடியூப் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் மென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுக்கு நம்ம ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மேலே நம்மளுடைய இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாம் மென்ஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ 26 செகண்ட் அப்படின்ட்டு காமிக்குது. நாம் மென்ஷன் பண்ணியிருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலீட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய ட்வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பீல் பண்ணேன். ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எக்ஸாம்பிள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணினது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்டு யூடியூப் போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, செக்கிங் ஆன் திஸ் அப்டேட் யூ சூன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்கிறேன், அது கீழே அவங்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிரும். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ட்வீட் வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அந்த 4 டேக்ஸி போட்டு மென்ஷன் பண்ணுங்க. அட்டு யூடியூப் இந்தியா, அட்டு யூடியூப் கிரியேட்டர்ஸ், அட்டு டீம் யூடியூப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மெயினான ஒரு டேக். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்து மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க.
ஸோ கைஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் எப்படி நம்ம ட்விட்டர் ஹேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் யூடியூபை காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம காண்டாக்ட் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நம்ம இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணக்கூடாது, டைரக்ட் மெயில் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். குறிப்பிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக சொல்லிக்கிறேன். நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் பொதுவான கொஸ்டினாக இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ட்வீட் பண்ணிக்கலாம். கீழே ட்வீட் அப்படிங்கிற ஆப்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அதில் கீழே ப்ளஸ் ட்வீட் இருக்கும். ஸோ அந்த ட்வீட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அட்டு போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் ப்ரைவேட்டான விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டீம் யூடியூப்க்கான அந்த ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும், அந்த ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜுக்குள்ளே போய்ட்டு அப்படின்னு சொன்னால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெயில் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சாட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ என்னென்ன விஷயங்கள் எப்படி நம்ம கேட்கணும், எந்த விதமாக கேட்கக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கைஸ். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நீங்கள் டேரெக்டாக ட்வீட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்படிங்கும்போது முக்கியமான ஒரு 4 டேக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணல, ஒரு 3 தான் எனக்கு ஆட் பண்ண முடியாது ப்ரோ, 1 தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் @team YouTube அது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு டேக். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜும் போகும், ரிப்ளையும் அந்த ஒரு டேக்கில் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த இதை கொடுக்குறீங்களோ இல்லையோ @team YouTube அப்படிங்கிறத மெயினாக கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ புரியல அப்படின்னு சொன்னாலும் மறுபடியும் வச்சு பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக புரிஞ்சிடும். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான யூடியூப் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் கைஸ். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.